ஹாய் ஹலோ தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராமில் டைம் ஸ்பேண்ட் இந்த ஆப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகாது. அதாவது டைம் ஃபார் ஏ பிரேக், இந்த டேக் ஏ பிரேக் எப்படி செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். இப்போ இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து ஷோ ஆகாது. இப்போ இன்ஸ்டாகிராம் புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க, அதனால் இந்த ஆப்ஷன் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. அது எந்த இடத்துல சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்குள்ள வரீங்க அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம் ஆப்பை வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் இருக்கும். இப்போ நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபைல் பேஜுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. என்னுடைய ப்ரொஃபைல் பேஜுக்கு வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய ப்ரொஃபைல் பேஜுக்கு வந்து நான் சேஞ்ச் பண்ணிவிட்டேன். இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் ரைட் சைட் கார்னரில் 3 பார் லைன் இருக்கு பாருங்கள். மூலையில் 3 கோடு, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து மூலையில் இருக்க 3 கோடை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட்டே இருக்குது பாருங்கள் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன். இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த அக்கௌண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அக்கௌண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஆர் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து யூஆர் ஆக்டிவிட்டி ஆப்ஷன் அந்த இடத்த வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. அது வேறு இடத்துல இருக்குது யூஆர் ஆக்டிவிட்டி. ஆல்ரெடி நான் இப்போ சொன்ன வீடியோவில் வந்து இதுக்குள்ளே தான் வந்து நான் அந்த டேக் ஏ பிரேக் செட் பண்ணுற மாதிரி வந்து நான் சொல்லியிருந்தேன். இப்போ பேக் வந்துடுங்க. இப்போ பேக் வந்துட்டு இப்போ மேலே டாப்பில் இப்போ அந்த யூஆர் ஆக்டிவிட்டிக்குள்ளே போயிட்டு அது எப்படி செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டைம் ஃபார் ஏ பிரேக்கு மேலே இருக்க 3 பார் லைன் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அதில் ஃபஸ்ட்லேயே என்ற 4ஆவதாக இருக்க யூஆர் ஆக்டிவிட்டி அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. யூஆர் ஆக்டிவிட்டி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 1 பேஜ் டு மேனேஜ் யுவர் ஆக்டிவிட்டி இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இதில் ஃபஸ்ட்லேயே இருக்கு பாருங்கள் டைம் ஸ்பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் அந்த டைம் ஃபார் ஏ பிரேக்கை வந்து நம்ம செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இன்ஸ்டாகிராம் டேக் ஏ பிரேக்கு, இந்த இன்ஸ்டாகிராம் டேக் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் செட் ரிமைண்டர் டு டேக் பிரேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் டைம் ஃபார் ஏ பிரேக், அதாவது இந்த செட் ஏ பிரேக் இந்த ரிமைண்டர் எப்படி நம்ம செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். உங்களுக்கு எப்படி இந்த டைம் ஃபார் ஏ பிரேக் செட் பண்ணணும், அதாவது இன்ஸ்டாகிராம் டேக் ஏ பிரேக்கை செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியல அப்படின்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அந்த வீடியோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஐ பட்டனில் வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி நீங்கள் போய்ட்டு அந்த வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம். டைம் ஃபார் ஏ பிரேக், அதாவது டேக் ஏ பிரேக் எப்படி செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.